விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டே கௌதம், இப்ப தப்பிச்சிட்ட. இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைக்காமல போயிடும். உன்னையும் இலக்கியாவையும் சேர்த்தே கொள்றேன். என்னமோ ஏன் ஜானு கண் கலங்குற? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ உங்க 2 பேருக்கும் நான் ஆரத்தி எடுத்தேன். அடுத்தது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறப்போ நான் ஆரத்தி எடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ உயிர் பொழைச்சு வந்திருக்கிறதுக்கு ஆரத்தி எடுக்கிறேன்னு நினைக்கிறப்போ கஷ்டமா இருக்கு. ஆரத்தி எடுத்த ஆயுள் கூடும்னு சொல்லுவாங்க அத்தை. கௌதம்க்கு ஒன்னும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. எப்படியோ எனக்கு என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான், அதுவே எனக்கு போதும். வெளியில கொண்டு போய் ஊத்து. பாப்பா வாப்பா, மெதுவா வா, உட்காருப்பா. பாத்து மெதுவா. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமாப்பா? இல்ல வேணாம் ஜானு, பசி இல்ல. அம்மா, ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்திருக்கீங்க. நான் இப்ப உயிரோட இருக்க காரணமே நீங்க தான். ரொம்ப நன்றிமா. கௌதம் கௌதம், என்னப்பா இது? என்ன போய் கும்பிடுற? உனக்கு நான் ரத்தம் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? உன் உடம்புல ஓடுற ரத்தம் எல்லாமே என்னதுதான்ப்பா. ரத்தம் என்னப்பா ரத்தம்? உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். போதும் போதும், ஒரே ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்துட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. நீ இல்லனா கௌதம்க்கு ரத்தமே கிடைச்சிருக்காதா? என்ன பேசுறீங்க? அவசரத்துல ரத்தம் கொடுத்து காப்பாத்தினவங்கள பாராட்டி பேசாம எடுத்தறிஞ்சு பேசுறீங்க. ரத்தம் கிடைக்கிறது பெருசு இல்ல, அது டைமுக்கு கிடைக்கணும். டைமுக்கு ரத்தம் கொடுத்து ரேவதி அம்மா தான் உதவி பண்ணிருக்காங்க. ஏய் சும்மா நிறுத்துடி. போயும் போயும் ஒரு சர்வெண்டோட ரத்தம் என் பையனோட உடம்புல ஓடுது பாரு, அதான் என்னோட ஆதங்கமே. கௌதமோட விஷயத்துல என் கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் சம்பந்தம் இல்லாம 2 விஷயம் நடந்துருச்சு. ஒண்ணு, ஓட்டாண்டியான நீ அவனுக்கு பொண்டாட்டியானது. 2வது, பணக்காரனான என் புள்ளையோட உடம்புல தோ இந்த சர்வெண்டோட ரத்தம் ஓடுறது. ச்சே, நினைக்கவே அருவருப்பா இருக்கு. இத பாருங்க, இப்ப இதான் உங்க பிரச்சனையா? நான் பொழைச்சது உங்களுக்கு முக்கியம் இல்ல. என்ன கௌதம், 2 நாளா நான் சாப்பிடல, தூங்கல. நான் தவிச்ச தவிப்பெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஆனா கால் தூசுக்கு பெறாதவங்க எல்லாம் ரத்தம் கொடுத்து நீ பொழைக்க வேண்டியதா இருக்கு பாரு. அதுதான் ஏன் கவலையே. பைரவி, ரேவதியோட தகுதி என்னவோ அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் அப்புறம். ஆனா அவதான் என் பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்து அவன் உயிரை காப்பாத்திருக்கா. அதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. அண்ணி, திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. அவ கொடுத்த ரத்தத்துக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லுங்க, அதை தூக்கி விசிறி எரிஞ்சிடுறேன். பைரவி, மன்னிச்சிருங்க. கௌதம் தம்பிக்கு நான் கொடுத்த ரத்தத்துக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. அம்மா, அவங்கள விடுங்கம்மா. நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேமா. நான் உங்களை அம்மானு ஒரு பேச்சுக்கு தாமா கூப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அம்மாவாவே மாறிட்டீங்க. ஏமா யாரோ பெத்த பிள்ளை மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே? இதுவே உங்க பிள்ளையா இருந்தா எவ்வளவு பாசமா இருப்பீங்க. இதுக்காகவே கூடி சீக்கிரம் உங்க பையனை நான் கண்டுபிடிக்கிறேம்மா. சரி சரி, நீ உள்ள போப்பா. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அவனை உள்ள கூட்டிட்டு போமா, ரெஸ்ட் எடுக்கட்டும். வாப்பா, வாங்க.
ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்த என் பிள்ளைய இப்படி ஆக்கிட்டாங்களே. அதை யார் செஞ்சாங்களோ அவங்க லாரியில அடிபட்டு சாவாங்க. அவங்களுக்கு வம்சமே தழைக்காது. கடைசி நேரத்துல பிச்சை எடுத்துதான் இருக்கணும். நாசமா போயிடுவாங்க. அண்ணி அம்மா கவலைப்படாதீங்க, உள்ள போங்க. கௌதம கொல்ல நினைச்சவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். பழி வாங்கியே தீர்வேன். அவங்க யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதா ஏசிபி சொன்னாரு. அது என்னாச்சுன்னு தெரியல. அவங்க என் கையில கிடைச்சே ஆகணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன் பாரு. ஐயோ, எல்லாரும் கொலவெறியோட இருக்காங்களே. இந்த சதிக்கு நான் தான் உடந்தேன்னு தெரிஞ்சா என் கதை அவ்வளவுதான். போலீஸ் உண்மையை கண்டுபிடிக்காம இருக்கணும். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.